கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மதுபோதை ஆசாமி மீது பொய் வழக்கு பதிந்ததால் அவர் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலம்பட்டியை சேர்ந்த சரவணன் மீது வழிப்பறியில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் காவல் நிலையம் முன்பு உள்ளாடையுடன் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் என்ன சொல்கிறேன், நிருபர்கிட்ட இங்கே பாருங்க, நீ யாருன்னு தெரியாது நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாக நான் என் மேலே திருட்டு கேஸ் போட்டாங்க. நான் தப்பு பண்ணல. அதான் ஒரு வீட்டு குடிச்சு போட்டு சண்டை போட்டேன். உண்மை தாங்க ஐயா. அது போர்ஜரி பண்ணி திருட்டு கேஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டாங்க. நான் எப்படி சொல்கிறேன், நான் இவங்க டாஸ்மார்க் விற்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க ஐயா. நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு? என்னால் ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஊருக்காவது படைக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? ஒத்த ஆளை நான் என்ன சாதிக்கிறது? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பொய் கேஸ் போட்டாங்க மாப்பிள்ள. பொய் கேஸ், திருட்டு கேஸ் போட்டுக்கிறேன் மேலே. நான் திருடனா மாப்பிள்ள? நான் திருடனா? நல்லா பாரு, நான் திருடனாயா? நான் திருடனாயா? நல்லாரும் நான் வாழ வைக்கிறேன். நான் திருடனாயா? நான் தப்பு பண்ணல. என்னை ஜெயிலில் போட்டாங்க. 5 நாள் ஜெயிலில் இருந்தேன். நான் கம்முனேறிய மாப்பிள்ள. தப்பு திருட்டு கேஸ் போட்டாங்க மேலே. நான் திருடனாயா? நான் இந்த ஊரில் நான் திருடனாயா? என்னைக்கான சொல்லு, சரியா இறந்தாப்புல தான் பார்த்துக்கிறேன். நான் திருடனாயா? நான் எல்லாரும் வாழ வச்சதே பழக்கம். நான் கெடுத்து யாரும் குடும்பத்தை கெட்டு பழக்கம் இல்லையா? என்ன திருட்டு கேஸ் போட்டாங்க. எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறது?